குட்டி ரெண்டு எழுதுண்ணே. எப்படி வச்சுருக்கீங்க? இல்லை யூடியூப் பேட்டி எடுக்கிறோண்ணே. 7 ரூபா 7 ரூபா. ஓகே. குட்டியெல்லாம் எப்படா சொல்கிறேன்? குட்டியெல்லாம் அப்படிண்ணே ஒரு குட்டி 3 ரூபா. ஆ 4 ரூபா. 4 ரூபா. 2000 4 ரூபா. குட்டி ஒன்று எழுதுண்ணே. குட்டி 2 ரூபா வருது. கிடா குட்டி 2500 ரூபா. கிடா குட்டி 3500. ஆமாங்க. ஒரு கடாய் மாரி வை. 3500. ஆமாங்க. கொடியாடு குட்டி குட்டி வந்து 2500 பொட்டை குட்டி. கிடா குட்டி வந்து 3500 சொல்கிறாங்க. 3000 வாங்கிக்கலாம். ஆடு வந்து எல்லாமே வந்து 3 மாதத்து குட்டி. நல்லா தலை திங்கிற குட்டி. எல்லாமே கொடியாடு குட்டி. அருமையான குட்டியாக இருக்குது. பெரிய குட்டி எழுதுன்னு வாங்கிருக்கீங்க. பேட்டி எடுக்கிறேண்ணே. பெரிய குட்டி எழுதுன்னு வாங்கிருக்கீங்க 4 ரூபா. சின்ன குட்டி இல்லைண்ணே அது ரெண்டும் 3000. இதுலேயும் ஆடு பார்த்தீங்கன்னா ஆட்டாடு கொடியாடு எல்லாமே இருக்குது. இது வந்து இந்த ஆடு வந்து கரெக்டாக வலைகளை அடைச்சி குட்டியாக தான் வியாபாரம் பண்ணுவாங்க வியாபாரி. ஆட்டுக்கு தகுந்தாப்போ குட்டிக்கு தகுந்தாப்பில் வந்து விலைங்க. நல்லா கொடியாடு நல்லா கிடா குட்டியாக இருக்குது. ஊக்கமாக குட்டியாக இருக்கிறதுலாம் வந்து 3000 சொல்கிறாங்க. நல்லா கருப்பு குட்டி பொட்டை குட்டி எல்லாமே 2500 சொல்கிறாங்க. இதுலேயே வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் ஊக்கமாக உள்ள குட்டி 3500 சொல்கிறாங்க. எல்லாம் அருமையான குட்டியாக இருக்குது. எல்லாமே கொடியாடு குட்டி நாட்டு ஆடு குட்டி எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க. இவங்க ஆடுவங்க வந்தீங்கன்னா கம்மியாக வாங்கிக்கலாம். இது வந்து பாருங்கள் ராமநாதபுரத்து ஆட்டுக்குட்டி இருக்குது. ஃபியூர் வெயிட்டு. அவனோட செம்படியாடு குட்டி இருக்குது. கருப்பு குட்டி இருக்குது. இங்கே நல்லா தலைதிங்கிற ஆட்டுக்குட்டி. நான் கையை நீக்கிட்டு வந்து என் கையை வந்து எப்படி அழகாக கடிக்குது பாருங்கள். இதை வந்து இது தலை கருவுக்கு ஏதோ நீட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா கடிக்குது. நல்லா ஊக்கமாக இருக்குது குட்டி எல்லாமே. இதை வாங்கிட்டு போய் நீங்கள் முதல் போட்டு வாங்கிட்டு போய் வளர்த்திங்கன்னா உடனே தளத்தை பிடிச்சிக்கும். ஆடு நல்லா வளரும். ராமநாதபுரத்து குட்டி எல்லாமே 3000 சொல்கிறாங்க. இதில் எல்லாமே 3000 3500 4000 வரைக்கும் சொல்கிறாங்க. குட்டியை பொறுத்து இருக்குங்க. நீங்களும் இந்த குட்டி வாங்கி